ஒரு தாய் தன் குழந்தையை தொட்டிலில் விட்டுவிட்டு தண்ணீரை பெறுவதற்காக ஆற்றுக்கு செல்கிறாள். திரும்பி வரும் வழியில் தலையில் தண்ணீர் நிறைந்த பானை ஒன்றனை சுமந்து கொண்டே மற்ற பெண்களுடன் அவள் உரையாடி கொண்டு வருவாள். ஆனால் அவளுடைய மனம் தொடர்ந்து தன் குழந்தை மீதுதான் கவனத்தை வைத்திருக்கும். மேலும் தன் குழந்தை எழுந்து அழக்கூடும் என்பதற்காக சீக்கிரம் வீடு திரும்ப நினைப்பாள். அதேபோல் எல்லா செயல்களுக்கும் மத்தியில் உங்கள் மனம் எப்போதும் ஆத்மா மீது கவனம் செலுத்த வேண்டும். அதையே உங்கள் இலக்காக கொள்ளுங்கள். பஜனைகளை செய்யும்போது நீங்கள் பல்வேறு பாடல்களை வெவ்வேறு ராகங்களில் பாட நேர்ந்தாலும் உங்கள் மனம் தொடர்ந்து இறைவன் மீது நிலைநிறுத்தப்பட வேண்டும். கடவுளை பற்றி தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தால் எப்படி போர் செய்ய முடியும் என்று அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், ஓ விவேகமற்றவனே, உன் உடலும் புலன்களும் தான் போரில் ஈடுபட்டுள்ளன. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் உன் மனதை எப்போதும் கடவுள் மீது செலுத்த முடியும் என்று பதிலளித்தார். உங்களின் அனைத்து செயல்களையும் கடவுளை மகிழ்விக்கும் ஒரே நோக்கத்துடன் செய்யுங்கள்.